அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ரொம்ப ஈஸியாக ஒருத்தரை வசியம் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பதிவில் வர இயந்திரம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வசியம் செய்து கொடுத்துவிடும். இது நேர்மையான முறையில் பயன்படுத்தி உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும் இதை பயன்படுத்தணும். தேவையில்லாமல் யார் மேலேயும் பிரயோகம் பண்ணாதீங்க, பலன் தராது. இது ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு அற்புதமான வசிய எந்திரம். இந்த எந்திரத்தை பயன்படுத்தக்கூடிய முறை என்ன, இது எப்படி வரையிறது, இதற்குரிய நாள் என்ன, நேரம் என்ன, எல்லாத்தையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். வீடியோவை பொறுமையாக பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரிந்து போன நபர்கள், காதலிச்சுட்டு ஏமாற்றிட்டு பிரிந்து போன நபர்களை திரும்ப வரவழைத்து தரும். கணவன் மனைவி இப்போ எரிஞ்சிருக்காங்கனாக்கா பிறர் ஒற்றுமையாக வாழ்வதற்கு வழிவகுக்கும். அல்லது ஒற்றுமையாக இருக்கும்போதே அடிக்கடி சண்டைகள் பிரச்சனைகள் வருதுனாக்கா இந்த எந்திரத்தை பயன்படுத்தலாம். ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க, உண்மையாக லவ் பண்ணுறவங்க பயன்படுத்தலாம். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது, மற்ற நாட்களில் பண்ணலாம். இது காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணக்கூடிய வசிய முறை. காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே பண்ணிடலாம். தனிமையில் உட்காந்து பண்ணுங்கள். அமைதியாக ரகசியமாக பண்ணி முடிச்சிருங்க. இதற்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஒயிட் கலர் பேப்பர், ஒரு பேனா எடுத்துக்கோங்க. பிளாக் கலர் பேனா இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனாக்கா உங்கள் கையில் இருக்கிற பேனாவை பயன்படுத்தி நான் வரைஞ்சி காமிக்க போகிற இயந்திரத்தை நான் வரைகிற மாதிரி அப்படியே வரைங்க. பெயர்கள் எப்படி எழுதுறனோ இந்த இடத்துல உங்களுடைய பெயர், நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பெயர்கள்லாம் போட்டு இதை என்ன பண்ணணும்னு சொல்கிறனோ அதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாக்கா நிச்சயமாக 3 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். இதை பண்ணி முடிச்சப்பறம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு நடுவில் ஒரே ஒரு கோடு போடுங்க. இங்கே 3 கோடுகள் போடுங்க. போட்டு முடிச்சப்பறம் 786 முதல்ல போடுங்க. இங்கே 361 கொஞ்சம் கிராஸாக எழுதுங்க. இங்கே 402, இங்கே 395, 382, 1 2 3 4. இப்போ 501 இந்த இடத்துல போடுங்க. 501, இங்கே 710, 812, இங்கே 608. வரைஞ்சி முடிச்சப்பறம் உங்கள் பெயர் இந்த இடத்துல போடுங்க. உங்கள் பெயர், நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க. இங்கே விரும்பும் நபரின் பெயர் எழுதணும். இந்த இடத்துல எழுதணும். லெஃப்ட் ஹேண்ட் சைட் கீழே அவங்க ஒய்ஃபோ, காதலனோ, காதலியோ, கணவனோ யாரோ அவருடைய பெயர் போட்டு, அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க. சில பேருக்கு அம்மா பேர் தெரியாமல் இருக்கும், அவங்க ஹவ்வா அப்படின்னு போடுங்க. ஆங்கிலத்தில் பேர் எழுதுறவங்க ஹவ்வா இப்படி போடலாம். போட்டு முடிச்சப்பறம் இதை மடிச்சுக்கோங்க. இப்படி ஸ்கொயர் டேப்பில் மடிச்சுக்கோங்க. மடித்து டேப் போட்டு சுற்றிருங்க, அல்லது நூலால் சுற்றிருங்க. டேப் எந்த டேப் வேணாலும் யூஸ் பண்ணலாம், நூல் எந்த கலர் நூல் வேணாலும் யூஸ் பண்ணலாம். சுற்றி முடிச்சப்பறம் இதை ஒரு பாரமான பொருள் கீழே வச்சிருங்க. ஒரு 3 கிலோ எடை குறையாத ஒரு கல்லு கீழே வச்சிடணும். வெளியே போக முடியாதவங்க வீட்டுக்குள்ளே வைக்கலாம், கொஞ்சம் கவனமாக வைக்க வேண்டும். வச்சு முடித்த ஒரு 3 நாட்களுக்குள்ளே, ஏன் அன்றைக்கே கூட ரிசல்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். ரொம்ப பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த ஒரு மனதை மாற்றி திருத்தி உங்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வசிய இயந்திரம் இது. பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.